சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கட்சியின் தலைவரும் ஆன தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. அதற்கு காரணம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது தான் என சொல்லப்படுது. அனைத்து இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரை விரட்டி அடிக்கும் நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கான். மேலும் ஸ்டாலின் அவர்கள் இப்போவே அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மேலும் 200 தொகுதிகளில் எப்படியாச்சும் ஜெயிக்க வேண்டும் என எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. மேலும் கண்டிப்பாக 2வது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு வேகமாக செயல்பட்டுட்டு வராரு. வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவின் சார்பாக நிறைய வாக்குறுதிகளை அவர் கொடுத்து கொண்டு தான் வருகிறார். ஆனால் இனியும் மக்கள் ஏமாற வாய்ப்பே இல்லை என்று தெரிய வந்திருக்கு. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இப்படிதான் நிறைய வாக்குறுதிகளை வாரி வழங்கியிருந்தார். அதில் முக்கியமான ஒன்று, பெண்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும், அதாவது குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் தரப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் தரப்படும் என்று சொன்னதை நேரடியாகவே அவரிடம் கேட்டுவிட்டனர். திண்டுக்கல், காஞ்சிபுரம் போன்ற இடத்திற்கு தனது அரசியல் காரணமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக கேட்டுவிட்டனர். இதனால் ஸ்டாலின் கண்டிப்பாக வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் இந்த தடவை அவரால் ஆட்சியில் உட்கார முடியாது என்பது நிரூபமாக தெரிஞ்சிருக்கு. மேலும் அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் கோவிலாக சென்று திமுக தலைவர் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், 2வது முறை அவர் ஆட்சியில் உட்கார வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கண்டிப்பாக அவர் தான் 2வது முறையும் முதலமைச்சராக உட்காந்துருப்பார். மேலும் மூத்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா எதிர்க்க தான் செயல்படுறாங்க. சில பேர் கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போக போகிறாங்க. திமுக அவங்க மேலே அதிருப்தி ஏற்பட்டதுனால அதிமுகவில் இணைய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் கண்டிப்பாக திமுகவோட ஆட்சி விலக்கப்படும் என்று சொல்லப்படுது. மேலும் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை முழுசாக மக்கள் நிராகரித்து அவரை டெபாசிட் கூட வாங்க முடியாமல் பண்ணாங்களோ அதுபோல தான் தமிழ்நாட்டிலையும் திமுகவுக்கு நிலைமை ஏற்படும் என்றே சொல்லப்படுது. இதனால் 2026ஆம் ஆண்டு 4 முனையிலிருந்து அவருக்கு ரொம்பவே கடும் எதிர்ப்பு வந்து கொண்டு தான் இருக்குது. இதிலிருந்து எப்படி திமுக தப்பிக்க போகுது, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா இல்லையா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.